சார் ஒரு முறை உங்களுடைய பதிவை பற்றி ஒருத்தவங்க என்கிட்ட பேசும்பொழுது சொன்னாங்க, ஐயா வந்து சார் வந்து பெருசாலாம் வாஸ்து வந்து இது பண்ண மாட்டார், உடைக்கணும் அப்படிலாம் சொல்லவே மாட்டார். ஒரு பணக்காரங்க ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு போனார். அப்போ சார் என்ன சொன்னார், கிளைண்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சார் நீங்கள் எங்கே உடைக்கணும்னு சொல்கிறீங்களோ நாங்கள் உடைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சார் சொன்னார், எதுக்கு அதெல்லாம், ஒரு ஊஞ்சல் வாங்கி மாட்டுங்க சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் சொன்னதா வந்து எனக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. எப்படி சார் ஒரு ஊஞ்சல் அந்த ஆட்டோ கண்ணாடிய திருப்புனா எப்படி மாறும்? இது எப்படி சார் சாத்தியம்? இதெல்லாம் விட எனக்கு அந்த இந்த ஜோதிடம் படிக்கிறதுக்கு வாஸ்து தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வாஸ்து தான் அதிகமாக எனக்கு உள்ளுக்குள்ள பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய முக்கியமான ஒரு 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 களம், பெரிய களம்னு வச்சுக்கோங்க. அந்த களத்துக்குள்ளே போயிட்டேன். நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ஒரு அழைச்சிட்டு போய் சொல்லி இவர் அழைச்சிட்டு போயிட்டார் என்னைய. அங்கே போனதும் பிறகு அந்த வீட்டை சுற்றி பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு 1/2 நாள் ஆணுச்சு. என்னடா அது, நம்ம தான் அப்போ தான் ஆரம்பிக்கிறோம், இப்படி கொண்டு வச்சுட்டேன். காசு இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது. நீ தமிழ்நாட்டு உள்ள என்ன எடுத்தாலும் அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு போய், ஒன்றும் இல்லை, மரம்னா ஒரு இவ்வளோ மரம் வரும், இத்தனை நிலன்னா அப்படியே வந்துடும், ஒரு மண்ணுன்னா ஒரு 100 டிப்பர் வந்துடும். இப்படியெல்லாம் ஒரு பெரிய இடம் அந்த இடத்துல. என்ன நம்மளை கொண்டு போய் கோத்து விட்டுறாங்களே, எனக்குன்னா பக்குங்குது. நம்ம போனது சொல்லி தானே ஆகணும். என்ன இருக்கா சொல்லி தானே, சொல்லவும் முடியாது, மெல்ல முடியாது. கொஞ்சம் மெதுவாக அந்த வீட்டுக்காரம்மாட்ட கூப்பிட்டு ஈசான்யத்தில் ஒரு கேட்டு மாரி ஒன்று ஓப்பன் பண்ணி, அந்த லாரி போக்குவரத்துக்கு பெரிய கிரவுண்ட், ஒரு 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 ஏக்கர் இருக்கும். நார்த் ஈஸ்ட்டில் ஒரு ஒரு கேட் ஒன்று இருந்துச்சு. அந்த கேட் என்ன பண்ண, இரும்பு கேட்டு போட்டு முடியுது. அந்த கேட்டை அடைக்க முடியுமான்னு கேட்டேன். சார் இப்போ அடைச்சிட்றேன் சார், 1 மணி நேரத்தில் நீ உட்கார சார். நான் உட்காரலாம் வேண்டாம், நீ அடைச்சிட்டு சொல்லு, உன் வீடு ஒரு 3 மாதத்தில் நீ பேசிடலாம், அது அடுத்தடுத்த நிலைக்கு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணிடலாங்க. 3 மாதத்தில் அவ்வளோ பெரிய வீடு கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டார். அப்போ கூப்பிட்டு எனக்கு முதல் பத்திரிகை எனக்கு தான் வச்சார் அவர். இவ்வளோ பேர் இருக்கும்போது எனக்கு கூப்பிட்டு வச்சார். நான் அவங்க வீட்டில் கொண்டு போய் ஒரு சரஸ்வதியோட ஃபோட்டோ, அவர் எனக்கு ஒரு காசு கொடுத்தாரு. அந்த காசை நான் வாங்காமல் வந்தால் வெளியில் வர முடியாது. நான் அதோடு என்ன பண்ணிவிட்டாங்க, அந்த காசை என்னென்னா அவர் கொடுக்கணும், நான் என் ஃபோட்டோ அங்கே ஒன்று இருக்குன்னு சொல்லி அவங்க வீட்டில் சரஸ்வதி ஃபோட்டோ அவங்க வீட்டில் ஹாலில் கொண்டு போய் மாட்டினேன். எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் எதுக்கானா, இந்த ஜாதகத்துக்கு தான் வாஸ்து. நான் எப்பயுமே வந்து ஜாதகம் இருக்கிற வரைக்கும் நான் தான் சொல்லுவேன்ல, ஜெயலலிதா வீடு நீங்கள் என்ன இருக்குது சொல்லுங்கள், எத்தனை காரு, எவ்வளோ பணம், எவ்வளோ பேர், எவ்வளோ புகழ், அதில் இல்லாத வாஸ்து எங்கெங்கே போணுச்சு இன்றைக்கி?